டிஎன்பிசியில் இப்போ மாற்றிருக்கிற சிலபஸில் மேஜராக தமிழில் என்னென்ன மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் எடுத்துக்கினா பகுதி ஆ ஆ இ இப்படி 3 பார்ட் இருந்திருக்கும். பகுதி ஆல இலக்கணமும், பகுதி ஆல இலக்கியமும், ஈல தமிழர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பகுதி ஆ இலக்கணம் சார்ந்த கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை மட்டுமே 6 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், பகுதி ஆ எடுத்துக்கிட்டோன்னா இலக்கணம், இதில் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் நிறைய இடம்பெறும். அடுத்து சொல்லகராதி 15 கேள்விகள். அடுத்ததாக அழகு 3ல் எழுத்து திறன். அப்படியே பார்த்தீங்கன்னா அழகு 4ல் கலைச்சொற்களும், அழகு 4ல் கலைச்சொற்கள், அழகு 5ல் வாசித்தல், 6ல் எளிய மொழி பெயர்ப்புகள். இப்போது 7வது யூனிட்டாக என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 70 கொஸ்டின் அல்லது ஒரு 60 கொஸ்டின் பார்த்த பகுதி ஆவையும் ஈயையும் சேர்த்து மொத்தமாகவே 15 கேள்விகள் தான் கேட்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா வெறும் 15 கேள்விகள். பகுதி ஆ இலக்கணம் சார்ந்த பாடத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பகுதி ஆக்கும் அதிக முக்கியத்துவம் இல்லை. அதிகமாக வெறும் 15 கொஸ்டின் மட்டும்தான் கேட்குறதா டிஎன்பிசியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, நம்ம புரிதலோடு படித்தா மட்டும்தான் இந்த குரூப் 4 நம்மளால்